தெரிந்தது தான். வரிசையா பாரதியை பற்றி சொல்றோம், வஉசி பற்றி சொல்லுகின்றோம். வஉசி பற்றி சொல்லுகின்ற பொழுது பாரதி இணைக்காமல் சொல்ல முடியாது. பாரதியின் பாட்டும் வஉசியின் பேச்சும் கேட்டால் செத்த பிணமும் துடித்து எழம் என்று ஆங்கிலேயர் அஞ்சினர் அப்படின்னு சொன்னார். அப்போ மரபு என்று வாரிசு பார்த்தீங்கன்னா பாரதி, பாரதிதாசன், சுரதா இப்படி போயிருந்தாங்க. ஆக சுரதா சுப்புரத்தினதாசன் இவர் மாணவர். இந்த மாணவனால யாருக்கு பெருமை? பாரதிதாசன். ஆக இப்படி பார்த்தாலும் ஒன்று, எதற்காக அவர்களை உயர்த்தி வருகின்றார்கள். இதனால தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக உயர்த்தி வருகின்றார்கள். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வரலாறு நீளம். பெரிய புராணம் மாதிரி நான் நீட்டிக்க விரும்பவில்லை. திருக்குறள் போல சுருக்கமாகவே நானே இந்த சான்றுகளை மட்டும் தந்து இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நாம் நம்மை நாமே எந்த காலத்திலும் உயர்த்தி கொள்வது நல்லது. அதே போல யாரும் திருப்பி சொல்றேன், காலையில் கூட்டத்திலையும் சொன்னேன், அதற்கு பிறகு ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கின்றேன். அருள் கூர்ந்து பணி நிறைவு பெற்றவர்கள் ஓய்வு என்ற சொல்ல பயன்படுத்தாதீங்க. ரிட்டையர்ட் டீச்சர், ரிட்டையரான தயவுசெய்து வேண்டாம் வேண்டாம், இன்றிலிருந்து சத்தியம் பண்ணிக்கிறோம். பணி நிறைவு பெற்றவர்கள் எல்லாம் தட்டலாமே, ஏன் சொல்லுங்க. நிறைவு என்பது மனதில், இந்த பணியிலே நான் நிறைவடைந்திருக்கிறேன். கட்ட வேகிற வரைக்கும் தமிழாசிரியர் தான். பேசும்போது கூட தமிழாசிரியர் திருவள்ளுவர் தான் சொல்றேன். என்ன தமிழாசிரியர்? ஆமா, தமிழ் சொல்லிக் கொடுக்கிற வரைக்கும் இந்த தமிழாசிரியர் தான். என் குழந்தைக்கு ஆனான்னு பேரனுக்கு பேத்திக்கு சொல்லிக் கொடுத்த தமிழாசிரியர் தான். தமிழை கற்றவன் மட்டுமல்ல, சொல்லிக் கொடுக்கின்ற வரை அந்த இருமாப்பு யாமாருக்கும் குடியல்லோ நமனையஞ்சோ நிறைய சொல்றாங்க இல்லையா? அதனால நிறைய சொன்னாங்க. சார் சொல்லும்போது மெய்சில் இருந்தது. அந்த மாணவன் அப்படியே மாத்திட்டா. குழந்தை தாயினுடைய கருவறையிலே உண்டாகிறது. அச்சா அவன் பண்பாளனாக மாறுகின்ற ஒரு தமிழாசிரியருடைய வகுப்பறையில உருவாகிறான்னு சொல்லும் போது அது அந்த தமிழாசிரியருக்குரிய பெருமையாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, தமிழுக்கு உரிய பெருமை. தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அடைத்தான், தமிழ் கவி என்று என அவளும் காதலித்தால் அமிழ்தென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி விரிந்ததற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுவோ பாரதிதாசன் வெகுண்டு பாடுகிறார். உதாரணம் புரட்சி உணவு மாறிய புரட்சி கவி என்ற பகுதியிலே வெகுண்டு பாடுகின்றார். கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்துறவரை கேட்கறாங்க, உதாரணம் என்பதை கேட்கறாங்க, நீ ஏதாவது பேசுறியாப்பான். அப்ப சொல்றான், நிறைய சொல்றான். அதுல கடைசி வரி, கொலைக்களத்திலே தலை வெட்டப்படுகின்ற காட்சி. அந்த காட்சியிலே இறுதி பேச்சாக பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றான், என்னடா விஷயம்னு கேட்கிற போது சொல்லுகின்றான், ரெண்டே வரி, அரசனுக்கு எனக்கு உள்ள உறவு என்ன? ஒன்று, தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அடைத்தான். நான் தமிழ் கற்றதுனால என்னை கூப்பிட்டாயா? தமிழ் கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அந்த அமுதவல்லி என்னை ஏன் காதலிச்சான்னா, நான் ஆணழகன் என்பதற்காக அல்ல, பொருளிலே மேம்பட்டவனுக்காக அல்ல, தமிழ் கற்றவன், அதனால் அவளும் காதலித்தாள். அமிழ் என்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி விரிவதற்கு அந்த தமிழ் கற்றதுனாலதான் ஐயா எங்களுக்கு காதல் ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டதுனாலதான் ஐயா தலைவர் என்று சொல்லி அந்த பெரிய புரட்சியை பண்ணுதான் சொல்றோம். நிறைய போலாம். காலம் கருதி மிக சுருக்கமாக ஒரு வேண்டுகோளாக நம்முடைய அரங்காவூர் தலைவர் ஐயா அவர்களுக்கு எல்லாரும் வேண்டுகோளாக சொன்னோம் இல்லையா? அதனால அதில் கூர்ந்து எங்களை எல்லாம் பயன்படுத்திங்க சொன்ன நேரம் சொன்னேன். திருக்கோயிலே நீதி நூல் வகுப்பு, அறவுரை வகுப்பு என்று ஒரு அரசை ஒதுக்கி இருக்கிறாங்க, செய்கிறாங்க. தேவாரம் திருவாசகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கென்றே இருக்குது. கொஞ்ச நாள் அது செயல்படலைங்கிறது நினைச்சேன். ஐயா கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதனால மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. எதுவுமே ஒரு இயந்திரம்னு சொன்னால் இயங்கிக்கிட்டே இருக்கணும். இரும்பே கூட இயங்காமல் இருந்தால் துரு பிடிச்சிருப்பாங்க. அதனால நாங்கள் இயங்குவதற்கு நாங்கள் அருள் கூர்ந்து எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழ் வீணாகக்கூடாது, அது கொடுக்கணும். அதுலேயே சுயநலம் தான். என்ன கொடுக்க அது என்ன ஆகுது? ஊறுகிறது. தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதுபோல இந்த தமிழ் வாரி வாரி கொடுக்க 1 கிலோ கொடுத்தோம்னா 100 கிலோ எனக்கு சேருகிறது, 1000 கிலோ எனக்கு சேருகிறது என்பது பொருள். அதனால அதோட
நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய வரும்போதே கேட்டாங்க எண்ணிக்கை குறைவா இருக்கு. அப்ப நான் பெருமையாக சொன்னேன், அமர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வைர வியாபாரிகள். இப்போ வைரம் வாங்குறதுக்கு வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வர மாட்டாங்க, சரிங்களா? குறைவாத்தான் வருவாங்க. அத்தனையும் என்ன வசதி படைத்தவர்கள், எப்படி அறிவிலே அறிவு சுரங்கத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், மூளையிலே சேர்த்துக்கக்கூடியவர்கள். அதனால இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, ஆசிரியர் சமுதாயத்திற்காக நாம் இந்த பணியில் தயவு செய்து நிறைவு என்பதோடு நில்லாமல் ஏதேனும் ஒன்று ஒரு அமைப்பிலே இணைத்துக் கொள்ளுங்கள். முத்தமிழ் மன்றமாக இருக்கலாம், எந்த அமைப்பாக இருக்கலாம், சமுதாய அமைப்புகள் ஏதேனும் ஒன்றிலே இணைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்காக எனை என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலவேலும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று பாரதிதாசன் முழங்கினாரே.